தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/3/2015 வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் மதியம் 1:45 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது. எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்திலே பாவம் செய்கிறோம். சாதாரணமாக ஒரு எறும்பை கொன்றாலும் சரி, ஈயை கொன்றாலும் சரி, அது ஒரு பாவமாக மாறுகிறது. இந்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மே மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கு சித்திரா பௌர்ணமி வருகிறது. அன்றைக்கு நாடெங்கிலும் சித்திரகுப்தனை போய் கும்பிடுவார்கள். அந்த சித்திரகுப்தன் தான் ஏட்டிலே பதிவு செய்து கொள்பவன். நீங்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்தை இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் அதையும் பதிந்து வைத்துக் கொள்வார். அதே நேரத்தில் ஏதேனும் ஒருவருக்கு துரோகம் செய்தால், ஒரு பாவம் செய்தால், ஒரு உயிரினங்களை நீங்கள் கொண்டிருந்தால் அவற்றையும் அவர் குறித்து வைத்துக் கொள்வார். அப்படி குறித்து வைத்து கொண்டு ஆயுள் முடிவிலே உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கின்றானோ அந்த தீர்மானிக்கின்ற விதத்திற்கு ஏற்ப உங்களுடைய லெஜ்ஜரை அவர்தான் கொண்டு போய் காட்டுவாராம். ஆகையினாலே தான் சித்திரகுப்தனை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பஸ்பமாகும் என்று சொல்வார்கள். பொதுவாக நாம் செய்கிற பாவம் கடுகளவாக மாற வேண்டும். மலையளவு நாம் பாவம் செய்தாலும் அதை கடுகளவாக நீ மாற்றி எழுது. அதே நேரத்திலே நாம் செய்கின்ற புண்ணியம் இருக்கிறதே, அந்த புண்ணியம் நீங்கள் கடுகளவு செய்தால் கூட அதை மலையளவாக மாற்றி எழுதுன்னு அவற்றை சொல்லணுமா. ஆனால் அப்படி கணக்கை மாற்றி எழுது சொல்வது என்பது மிகப்பெரிய தவறு. ஆகையினாலே நாம் என்ன சொல்ல வேண்டும், நாம் நம்முடைய பாவத்திற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். செய்த குற்றத்திற்கு நான் ஒப்புக்கொள்கின்றேன், நீ அதுபோல் எழுது. இப்படி எழுதினோம் என்று சொல்லி நீ நாயகன் சிவனிடம் நான் செய்த பாவத்தை குறைத்து எழுதிய காரணம் உரைப்பாய். தவறை உணர்ந்து தயவுடன் கேட்டதால் பாவம் குறைய பதித்து வைத்தேன் நான் என தேவர்கள் மத்தியில் தெரிவிப்பாய் நீ என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு கவிதை வரும். ஆகையினாலே நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்க, நம்முடைய சாபங்கள் அகல சித்திரகுப்தனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சித்திரகுப்தனுக்குன்னு கோவில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். காஞ்சிபுரத்திலே தனியாகவே சித்திரகுப்தனுக்கு என்று ஒரு தனி கோயில் இருக்கின்றது. இது நீங்களாக அருப்புக்கோட்டையிலே அமுதலிங்கேஸ்வரர் கோயில் என்று ஒரு மிகப்பெரிய சிவாலயம். அந்த சிவாலயத்திலே சித்திரகுப்தனுக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. இப்பொழுது புதிதாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலே கூட அங்கே இதே போல் சித்திரகுப்தனுக்கு என்று கோவில் கட்டி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சித்திரகுப்தனை நாம் வழிபட்டால் நம்முடைய விதியை மாற்றுகின்ற ஆற்றல் உண்டாம். விதி என்று சொன்னாலே விலக்கு உண்டு. இதற்கு ஒரு அரசாங்கத்திலே ஒரு ரூல்ஸ் போடுகிறார்கள், ஒரு விதி அமைக்கிறார்கள். அந்த விதிக்கு விதிவிலக்கு என்று இருக்கிறது என்று சொல்வார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி நம்முடைய விதியை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு உண்டு. அவரிடம் நாம் இறைஞ்சினால், அவரிடம் நாம் நம்முடைய குறைகளை எடுத்து சொன்னால், தவறை உணர்ந்து கொண்டோம் என்ற அடிப்படையிலே அவர் நமக்கு நன்மைகளை செய்ய ஏற்பாடுகள் செய்யலாம். அந்த அடிப்படையில் சித்திரகுப்தன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலும் சிரமங்கள் நீங்கி சிறப்பான பலன்களை நீங்கள் அடையலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நாள் இந்த நாள். பணி உயர்வு கிடைக்கும். வேலையிலே உயர்வு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். ரிஷபராசி நேயர்களே, குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் கூடும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். மிதுனராசி நேயர்களே, பணவரவு திருப்தி தரும் நாள். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் அகலும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் கூடும் நாள். ஆதாயமில்லாத அலைச்சல் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். தொழில் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் கவனமோடு இருப்பதுதான் நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசி நேயர்களே, உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள்.
உறவினர் பகை உங்களுக்கு அகலும். இந்த நாளில் உங்களுக்கு புது முயற்சிகள் ஏதேனும் செய்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். பாதிக்கு மேல் கடன் சுமை குறைந்தது என்று நீங்கள் சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். 2 ராகு இருப்பதால் வருமானம் போதுமானதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் கூடுகின்ற நாள். அடுத்தவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. புது முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ராசிநாதன் புதன் அஸ்தமனத்திலே இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவு உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். துலாம் ராசி நேயர்களே, வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நாள். நேற்றைக்கு பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், நாடு மாற்றங்கள் கூட வந்து சேரலாம். குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். 2 சனி இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டால் குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். ஆலய வழிபாட்டால் அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு வியாழக்கிழமை. வியாழன் தனாதிபதி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே பணத்தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் குருவை வழிபாடு செய்ய வேண்டும். குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிவாலயம் சென்று குரு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். பண வரவு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. வக்ரச்சனியின் இயக்கம் இருப்பதால் ஆரோக்கியம் கூட சீராகி ஆனந்தப்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி சில முயற்சிகள் எடுத்திருப்பீர்கள். அவற்றிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யும். மகர ராசி நேயர்களே, சச்சரவுகள் நீங்கி சமாதான கொடி பறக்கின்ற நாள். நேற்று சண்டையாக இருந்தவர்கள் இன்று சமாதானம் ஆகலாம். சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் குருவாரம் என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சனியும் உங்கள் ராசியை பார்க்கிறது. எனவே சஞ்சலங்கள் மேலோகும். ரெட்டித்த சிந்தனையாக இருக்காமல் நீங்கள் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளையெல்லாம் மாற்றி நேர்மறையான எண்ணங்களையே நீங்கள் நினைத்தால் அதுவே உங்களுக்கு நடைபெறும். அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அன்றாட பணி நன்றாக அமைய மாலை நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியிலே சந்திரனும் புதனும் இணைந்திருக்கின்றார்கள். வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதில் அனுகூலம் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். மீனராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். புதிய நண்பர்கள் இன்று அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக பொருளாதார வசதியை பெருக்கிக் கொள்ள நீங்கள் செய்த ஏற்பாடுகள் பலிதமாகும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் பூமி வாங்குவதில் உங்கள் எண்ணங்கள் செல்லும். வாகன மாற்று சிந்தனையும் மேலோங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.